அனைவருக்கும் வணக்கம். வர வர திராவிட மாடலுடைய அட்ராசிட்டி ரொம்ப தாங்க முடியலைங்க. அதாவது இது ஒரு வேண்டுகோளாவே நான் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். முன்னாடிலாம் ஒரு நாளைக்கு ஒரு கான்டென்ட் கொடுப்பாங்க, கரெக்டாக நம்ம அதை எடுத்து வச்சு அதை தயாரித்து நம்ம ஒரு வீடியோவை போடுறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு வீடியோவை பேசி முடிச்சுட்டு எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணிட்டு வரதுக்குள்ள இன்னொரு கான்டென்ட் கொடுத்துட்றாங்க. அதெல்லாம் முடியறதுக்குள்ள நம்ம ஃபோன் சார்ஜ் வேற காலி ஆயிடுது. அதை சார்ஜ் போட்டு எடுக்கிறதுக்குள்ள இன்னொன்று வந்துடுது. யாரையாச்சும் போய் ஒரு இன்டர்வியூ எடுத்துட்டு வரலாம்னா அந்த கேப்ல இன்னொன்று, எதை சூஸ் பண்றது எதை விடுறது அப்படின்னு தெரியாம ஒரே குழப்பமாயிருது. அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, ஒரு விஷயத்த ஒரு செய்தி இன்னைக்கு பேசி முடிச்சிட்டோம், அதுக்குள்ள வந்து இன்னொரு செய்தி துப்பட்டா அப்படின்ட்டு. என்னப்பா துப்பட்டா அப்படின்னா, இன்னைக்கு சென்னையில முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில மாணவிகள்லாம் கலந்துக்கிறாங்க. அந்த மாணவிகள் உள்ள நுழையும் போது பரிசோதனை பண்ணும்போது கருப்பு கலர் துப்பட்டா யார் யாரெல்லாம் போட்டுக்கிறாங்களோ நீங்களாம் வந்து இந்த துப்பட்டாவோட உள்ள போறதுக்கு அனுமதி கிடையாது. அதனால துப்பட்டாவை வந்து இங்கேயே நீங்க கொடுத்துட்டு போயிருங்க. செக் பண்ற இடத்துல கொடுத்துட்டு போயிட்டு நிகழ்ச்சி முடிஞ்சு வெளியே போகும்போது அப்படியே வாங்கிட்டு போயிருங்க. நாங்க உங்க துப்பட்டாவை ஒன்றும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னு ஒரு செய்திங்க. என்னடா இது திராவிட மாடலுக்கு வந்த சோதனை? கருப்பு என்பது அவர்களுடைய அடையாளமாச்சு. அவர்களுடைய கொடியிலேயே கருப்பு சிவப்பு அப்படிங்கிறத வச்சுட்டு இருக்கிறவங்களாச்சு. கருஞ்சட்டை தோழர்கள்னு ஒரு பெரிய கும்பல் அப்படின்னு இப்போதைக்கு சொல்ல முடியலனாலும் ஒரு மீடியமான சைஸ்ல ஒரு கும்பல் அவங்களுக்குன்னு ஒன்று இருக்குது. அவங்க எப்பொழுதும் கருப்பு மயமாக இருக்கக்கூடியவர்கள். போன ஆட்சியில அதிமுக ஆட்சியில திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது இவங்க ஆகுனா கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு கருப்பு கொடியை பிடிச்சிட்டு அப்படி கம்பீரமா நிற்பாங்க. கருப்பு பலூன்களை பறக்க விடுவாங்க. அப்படிலாம் பல விஷயங்களை பண்ணவங்களாச்சு. கருப்புனா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. இப்ப ஏன் இந்த கருப்பை கண்டு அப்படி வந்து அஞ்சுகிறார்கள், அல்லது வந்து இந்த கருப்பு உள்ள நாட் அலௌட் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்ட்டு பல்வேறு விவாதங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்டா, சும்மாவே போற போக்கில் ஒரு பெரிய ஒரு தம்பி அது வந்து ஒரு ஜோசியக்காரர் 2025ல உங்களுக்கு இந்த கருப்பு நிறம் என்பது ஆகாது, அது வந்து பல இன்னல்களை கொண்டு வரும், பல கெடுதல்களை கொண்டு வரும், அதனால இந்த கருப்பு என்னைக்கும் உங்களை அண்ட விடாம பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்கப்பா. அதனால தான் அதை அவாய்ட் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு போறாரு. ஏங்க இருங்க, ஏதாச்சும் ஒன்று கிடைச்சிட்டா போதும், போற போக்கில் அப்படியே எதையாச்சும் போட்டு விட்டு போயிட வேண்டியது. அதுவெல்லாம் இருக்காது. அவங்களாம் பகுத்தறிவாளர்கள். அவங்க அந்த ஜோசியம் ஜாதகம் இந்த மாதிரி வந்து பிராமண பூஜை பிராமண ஜோசம் அதெல்லாம் எதையும் நம்ப மாட்டாங்க. கம்முன்னு இருங்க. அப்படிலாம் இல்லைங்க. ஏற்கனவே இப்பதான் சமீபத்தில் வதந்தி பரப்பிட்டாங்க. பிராமணர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி பிராமண தோஷத்துக்கு அவங்க ஏதோ பரிகாரம் பண்ணாங்க அப்படின்ட்டுலாம் பொய்யான வதந்தியை பரப்பி விட்டாங்க. அதெல்லாம் அவங்க இருக்காதுங்க. ஜோசியம் ஜாதகம்லாம் இருக்காது. வேற என்னவா இருக்கும் அப்படின்னும் போது இன்னொருத்தர் எனக்கு தெரிஞ்சு இது என்னவா இருக்கும் அப்படின்னா, இப்ப சமீபத்துல இந்த அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனை வந்துச்சு இல்லையா, அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க திமுகவுடைய கௌரவம் அப்படியே அமோகமா பெருகிருச்சு. கடந்த 3.5 ஆண்டுகள்ல ஒரு அமோகத்துல இருந்துச்சு. இப்ப கடந்த 2 வாரமா அந்த அமோகத்தை மிஞ்சும் வகையில் அடுத்த கட்ட அமோகத்தை சந்தித்து விட்டது திராவிட மாடலுக்கான நற்பெயர். அதனால இப்ப கூட பாத்தீங்கன்னா போன வாரம் ஒரு பாட்டி அது ஒரு வேலையை பண்ணி அந்த பாட்டியை பிடிக்க ஒரு தனிப்படை அப்படிங்கிற மாதிரியான செய்தியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். அதனால இங்க கருப்பு சாலை போட்டுட்டு வர இந்த மாணவிகள் திடீர்னு முதலமைச்சர் பேசிட்டு இருக்கும் போதே அதை பாட்டுக்கு எடுத்து அதையே அப்படியே போராட்டமா மாத்திட்டாங்கன்னா கருப்பு கொடி காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி, அந்த அரசாங்கத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, திராவிட மாடல் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் சொல்லி முதலமைச்சரை புண்படுத்திட்டாங்கன்னா அவர் மனசு தாங்குமா? அதுக்காகத்தான்டா இந்த முன் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு இன்னொருத்தர் ஐடியா சொல்றாரு. இது ஏதோ கொஞ்சம் நம்புற மாதிரி தான் இருக்குது, இதுல ஒரு லாஜிக் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது இல்லையே. அப்படி பார்த்தா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சன் நியூஸ்ல போட்டாங்களே, மாணவிகள்லாம் வந்து பதாகைகளை ஏந்தி கொண்டு நாங்கள் வி ஆர் சேஃப் இன் தமிழ்நாடு. யாரா சொன்னது இங்க வந்து தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ட்டு? நாங்க பாதுகாப்பா இருக்கிறோம் என்பது போல மாணவிகள் வந்து அரசு கல்லூரி மாணவிகள் அங்கங்க வந்து பதாகைகளை ஏந்தினாங்களே. அப்படின்னும் போது எப்படி வந்து அதே மாணவிகள் வந்து இப்ப வந்து கருப்பு துணி எடுத்து ப்ரொடெஸ்ட் பண்ணிடுவாங்க, அல்லது வந்து ஏதாச்சும் கேள்வி எழுப்பிடுவாங்க? லாஜிக்கலா இல்லையே அப்படின்னு கேட்டா, தம்பி அந்த பதாகைகளை ஏந்தனாங்க பாருங்க, அதுதான் லாஜிக் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் லாஜிக் இல்லைன்னா, எப்பா நான் பாதுகாப்பா இல்லை அப்படின்னா யாராச்சும் எங்க பாதுகாப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப ரோட்ல நடந்து போறீங்க, நைட்டு ஒரு 11 மணி 12 மணி வாக்குல ரோட்ல தனியா நடந்து போயிட்டு இருக்கிறீங்க, இருட்டா இருக்குது, அங்கங்க வந்து லைட்டா அது தெரு லைட் மட்டும்தான் தெரியுது, அப்படியே சாலையில நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. அங்க ஒரு காவல்துறையில அந்த இதுல நிப்பாங்கல்ல ரோட்ல எல்லாம் அங்கங்க, அப்படி காவல்துறையை சார்ந்தவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. நீங்க அப்படியே கடந்து போறீங்க. போகும்போது சார் அப்படின்னு கூப்பிட்டு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நீங்க நடந்து போனீங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க எந்த சூழல்ல கூப்பிடுவீங்க? ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா தான் சார் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்க பாடு நடந்து போயிட்டு சார் ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் இருக்கேன், பாதுகாப்பா இருக்கிறேன், அதை சொல்றது தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகும். அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது நிலைமை.
அப்படிங்கும் போது அந்த மாணவிகள் வந்து நாங்க பாதுகாப்பாகத்தான் இருக்கிறோம் அப்படின்னு அந்த பதாகையை தூக்கி காட்டினதுக்கு பின்னாடி இந்த திமுகவுடைய மாணவரனுடைய சேட்டை ஏதாச்சும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஒரு செய்தி கூட வந்துச்சு விகடன்ல லைட்டா அந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது அதுல லாஜிக் இல்லப்பா, இங்க மாணவிகள் வந்து எங்க எதிர்த்து ஏதாச்சும் கேட்டுருவாங்களோ அப்படின்னு பயந்தாங்கன்னு ஒரு செய்தி வருது பாரு, அதுலதான் லாஜிக் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த 200க்கு 200, 234க்கு 200, வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு, அது 234 தொகுதியிலும் எங்களுக்கு வந்து அமோகமான ஆதரவு இருக்குது, கிட்டத்தட்ட 223 தொகுதியில நாங்க முதல் இடத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் அது சொல்றதுதான். என்ன போயிட்டு அது சொல்லிக்க வேண்டியதுதான்ப்பா. இப்படித்தான் 2011 கூட ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர்ல நின்று பேட்டி கொடுத்தாரு. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் 200க்கு குறையாம ஜெயிப்போம் அப்படின்ட்டு ஜெயிச்சாங்க. 200க்கு ஒரு 177 குறைஞ்சு போச்சு, அவ்வளவுதான். மற்றபடி ஸ்டாலின் ஐயா சொன்ன நம்பருக்கு அந்த பக்கத்துல வந்துட்டாங்க. 23 தொகுதி ஜெயிச்சிட்டாங்க, ஜஸ்ட் 177 மிஸ் ஆயிருச்சு. அப்படி இந்த தடவை சொல்லிக்கிறது தான் தேர்தல் வர வரைக்கும் வெல்வோம் 200, படைப்போம் வரலாறுன்ட்டு. அப்ப 2011 படைச்ச மாதிரி ஒரு வரலாறு படைப்பாங்கப்பா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கருத்து நிலவுது. எதை வச்சிங்க சொல்றீங்கன்னா, பாட்டி வீடியோ பாத்தியா? ஐயா பார்த்தங்க, அதை பார்த்துதான் அந்த பாட்டியை தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த வீடியோ எடுத்து போட்டவன பாவம் கைதே பண்ணிட்டாங்கன்ற மாதிரிலாம் செய்தி வந்துட்டு இருக்குது. நம்ம கூட பாட்டிகள் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க சொன்னமே. பாட்டிகளே எச்சரிக்கையா இருங்க, அலாட்டா இருங்க, திராவிட மாடல் அப்படின்னு சொல்லி உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கு எதையாச்சும் பண்ணிட்டு இருக்குதாங்க, சர்வாதிகாரியுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்குது, ஆமா பாத்துக்கங்கன்னு நம்ம அலர்ட் பண்ணி வச்சுட்டோமே. நம்முடைய பாட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம அலர்ட் பண்ணி வச்சிட்டோமே அப்படின்னா, அப்பயும் அலர்ட் ஆகலையே அப்படின்ட்டு ஒரு வீடியோவை காட்டுறாங்க. என்னன்னா, இது பாட்டின்னு சொல்ல முடியாது, ஒரு அம்மா வயது மதிக்கத்தக்கவங்க. யார் இவங்களெல்லாம் கிளப்பி விடுறாங்க அப்படின்னு தெரியலீங்க. ஐயோ கண்ட்ரோல் பண்ணுங்கயா, நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க பாட்டுக்கு போய் வீடியோ முன்னாடி கேமரால கேட்கறாங்களேன்ட்டு இங்க இருந்து மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே கொட்டிடுறாங்க. அப்படிலாம் கொட்ட வேணாம், அப்படியே போட்டு அமுக்கணும்னு சொல்லி வைங்க. பாருங்க, அவங்களுடைய முகத்தை முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோல காட்டாம நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ஒரு வீடியோ இப்போ வைரல் ஆயிட்டு இருக்குதுங்க. இது என்ன விஷயம் அப்படின்னா, எதுக்கு எடுத்தாலும் ஐயா கருணாநிதி அவருடைய பெயர்கள்லயே வந்து பஸ் ஸ்டாண்ட் ஆரம்பிக்கிறது, அது ஆரம்பிக்கிறது, இது ஆரம்பிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஏதோ இப்ப கூட பண்பாட்டு அரங்கமா ஏதோ ஒண்ணு சொல்லி வந்து அதுக்கு ஒரு 435 கோடி ரூபாய் செலவில் நாங்க ஆரம்பிக்க போறோன்ற மாதிரிலாம் வச்சிருந்தாங்க இல்லையா? இதையெல்லாம் கேட்டு அந்த அம்மா பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாங்க போல இருக்குதுங்க. இதை பாருங்க, யாரோ ஒருத்தன் போயிட்டு கரெக்டா இந்த அம்மா கிட்ட கேட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி போய் கேட்டுக்கிறாப்புல. அம்மா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க அந்த அம்மா சொல்றாங்க பாருங்க. இந்த லட்சணத்துல ஒரு இன்னும் 5 வருஷம் ஆகணுமாமா? தமிழ்நாடவே எழுதுறாங்க, பில்டிங் ஃபுல்லா எழுதுறாங்க. கருணாநிதி ஹால், கருணாநிதி சினிமா தியேட்டர், கருணாநிதி பிளேட்பாரம், கருணாநிதி கக்கூசு, மூத்தரம் இங்கே தேயவும், கருணாநிதி இடம், இங்கே பான்பராக போட்டு துப்பவும், இது கருணாநிதி இடம், கருணாநிதி குடிப்பகம், கருணாநிதி குடிப்பகம், படிப்பகத்துக்கு குடிப்பகத்துக்கு கருணாநிதி குடிப்பகம் எல்லாம் வச்சுட்டு இவங்க ஆட்சியில் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஆடுறாங்க, ஆட்டம் தாங்க முடியல அப்படிங்கிறாங்க. எம்மா இதெல்லாம் பேசாதீங்கம்மா, இதெல்லாம் வீட்டுக்குள்ள கதவை சாத்திட்டு அப்படி எட்டி பார்த்துட்டு யாரும் கேட்கல பேசு அப்படின்னும் போது மட்டும் பேசுங்க. இப்படிலாம் கேமரா முன்னாடி பேசாதீங்க. ஆமா, ஏன்னா நடப்பது திராவிட மாடல் ஆட்சி, அதாவது சொல்ல வேண்டியது இருக்குது திரும்ப திரும்ப அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லி இந்த பாட்டிகள் அட்ராசிட்டி. முதல்ல ஒரு பாட்டிகள் பாதுகாப்பு இயக்கம்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கணுங்க. பாப்பா இ அப்படின்ற மாதிரி ஒன்று ஆரம்பிச்சு இந்த மாதிரி பேட்டி கொடுக்கக்கூடிய பாட்டிகளை, இந்த மாதிரி அம்மாக்களை எல்லாம் பாதுகாக்கணுங்க. அப்படித்தான் இன்னொரு சேனல்காரங்க எடுத்துட்டு போயிட்டு, இது கரெக்டா இந்த பொங்கல் நேரம், பொங்கலுக்கு வேற இந்த தடவை எதுவும் அரசு சார்பில் இருந்து எதுவும் தொகை எதுவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? போன பொங்கலுக்கு, அதாவது எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி இருக்கும்போது 2500 ரூபாய் கொடுத்தப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட பேசியிருந்தாரு. 2500 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த 2500 சேர்த்து 5000 வரணும்னா எவ்வளவு ஆகும்? 1500? அந்த 1500 சேர்த்து 5000 கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் இல்லையா? இப்ப ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி வந்ததுல அந்த 2500 மட்டும் இல்ல, 500 கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த வாட்டி பொங்கலுக்கு எதுவும் தொகுப்புல இந்த மாதிரி பரிசு தொகை எதுவும் கிடையாது அப்படின்னு உடனே செம்ம ட்ரிகர் ஆயிட்டுக்கிறாங்க நம்ம பாட்டிகள். இந்த நேரம் பார்த்து இப்ப பாட்டிகளை பிடிச்சா தான் நான் கரெக்டா இருக்கும்னு சொல்லி ஏதாவது ஒரு மீடியாக்காரங்க கொண்டு போய் பாட்டிங்க கிட்ட மைக்கை நீட்டியாச்சு. அவங்க என்ன ஆனாலும் சரியா, ஏன்னா கைது பண்ணாலும் சரின்ற மாதிரியான ஒரு மூட்ல இருந்திருப்பாங்க தெரியல. அவங்க பேசியிருக்காங்க ஒரு பேச்சு. இந்த பாட்டி சொல்றதை கேளுங்களேன். 200 தொகுதி ஜெயிப்பாங்க சொல்றாங்களே அப்படின்னா, ஜெயிப்பாங்க, எப்படி ஜெயிப்பாங்க பாரு அப்படிங்குது பாட்டி. அப்ப ஜெயிக்க மாட்டாங்கன்னு பாட்டிக்கு தெரியுது. அடுத்து என்ன சொல்றாங்க நீ கேட்போம். என்னுடைய ஒரு ஓட்டு மட்டும் கிடையாது, என்ன சுத்தி இருக்கிற 10 பேருக்கு 10 ஊர் இருக்கு, 10 பேர், அந்த 10 பேருக்கு 100 ஊர் இருக்குது, 100 பேரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்க. யாரையுமே ஓட்டு போட விட மாட்டேன். ஏன்னா நான் யாரு நல்ல நம்ம, அதாவது நான் ஓட்டு போட மாட்டேன், அதோட நிறுத்த மாட்டேன். எனக்கு கான்டாக்ட்ல 100 பேர் இருக்கிறாங்க, அந்த 100 பேரை சுத்தி 10 ஊர் இருக்குது,
அங்க இருக்கிறவங்ககிட்டயும் சொல்லி நான் ஓட்டு போட விட மாட்டேன், இது என்னுடைய சபதம் அப்படின்ட்டு இன்னொரு அம்மா சொல்லுது. அடுத்ததாக வரப்போகிற பாட்டி தலையில மப்பிளார் கட்டிக்கிட்டு இருக்கிற பாட்டி, நல்ல பாட்டியா இருக்கிறாங்க. கண்டிப்பா நல்ல கருத்தாக திராவிட மாடலுக்கு ஆதரவான கருத்தாக தான் சொல்லுவாங்க என்று நம்புகிறேன். கேட்டுருவோமா? பாட்டி அதாவது என்ன சொல்றாங்க இந்த பாட்டினா, கருணாநிதி அவர்கள் காலத்திலிருந்தே நான் உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடுவேன், எப்பயுமே அப்படிதான் போடுவேன். ஆனா இந்த வாட்டி ஓட்டு கிடையாது. என்னங்க இது பொறுமையா இருக்குது? வாக்காளர் அடையாள அட்டையில பேர் வாங்கின காலத்துல இருந்து இந்த பாட்டிக்கு 18 வயசு இருந்த காலத்திலிருந்து திமுக ஓட்டு போட்டு இருந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு இந்த பாட்டிக்கு வந்து ஒரு 75-80 வயசு இருக்கும். 80வது வயசுல வருந்தினேன் திருந்தினேன், இந்த வாட்டி திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்ட்டு இந்த பாட்டி சொல்றாங்க. அப்படின்னா இந்த பாட்டியை எந்த அளவுக்கு புண்படுத்தி இருக்குது இந்த திராவிட மாடல். அப்படி இது எல்லாத்தையும் வாட்ச் பண்றாங்க. இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணும்போது இந்த பாட்டிகள் ஒரு பக்கம் தெருவில் போனாலும் நம்மளை அட்டாக் பண்றதுக்கு ஒரே ஒரு குறியா இருக்கிறாங்க. எதையாச்சும் போய் மைக்கை கொண்டு போய் நீட்டினாலும் ரொம்ப ஒரு மாதிரியா பேசுறாங்க. இந்த பக்கம் மாணவிகள் வந்து கருப்பு துப்பட்டாவை போட்டு வராங்க, ஒருவேளை ஏதாச்சும் எடுத்து வீசிடுவாங்களோ, இல்லை ஏதாச்சும் எடுத்து அசைச்சு போராட்டம் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சத்துல தான் இது எல்லாத்தையும் சேர்த்து கால்குலேட் பண்ணித்தான் அந்த துப்பட்டாவுக்கு தடை அப்படின்ட்டு ஒரு விஷயம் வந்திருக்குது அப்படின்ட்டு ஹென்ஸ் ப்ரூவ்டு, இவ்வாறாக நிறுவப்பட்டது அப்படின்ட்டு நம்ம கிட்ட ஒருத்தர் ஆர்கியூமெண்ட் பண்றாருங்க. இப்படியாக செய்திகள் எல்லாம் பார்த்துட்டு வரதும் போற போக்கில் சிரிச்சுக்கிட்டே சின்ன பிள்ளைங்களை பார்த்தும் பயப்படுறாங்க, பாட்டிகளை பார்த்தும் பயப்படுறாங்க. என்னங்க சர்வாதிகாரி ஆட்சி இது, என்னங்க திராவிட மாடல் இது, எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சிங்கிறாங்க. குமரிகள் முதல் பாட்டிகள் வரை எல்லாரும் குறை சொல்ற ஆட்சியால இருக்குது அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு தமாஸ் பண்ணிட்டு போறாரு ஒருத்தர். என்னவோ நடக்கிறது நடக்கட்டும். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.